கௌதம் இலக்கியா கிட்ட இப்படி பேசுவாருன்னு சொல்லிட்டு இலக்கியா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. என் கண் முன்னாடி நிக்காத, நீ போயிடு. நீ வந்து போனா என்னை ஏமாத்திட்ட. உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சும் வந்து போனா நீ என்கிட்ட சொல்லாம இருந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா கௌதம் பேசுறத இலக்கியாவால தாங்கிக்கவே முடியல. ஒரு பக்கம் அந்த பிரச்சனை எல்லாமே ஓரளவுக்கு சால்வ் ஆனாலுமே கூட நம்ம கௌதமோட அந்த மனசுக்குள்ள இருக்கிற அந்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே வந்து போனா நம்ம இலக்கியாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்துது. அதே மாதிரி இந்த அஞ்சலிக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நீ வந்து இப்ப கௌதம் கிட்ட உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா கௌதம் கிட்ட உண்மையை சொன்னது மட்டும் இல்லாம இப்போ இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டல, உன்னை நான் சத்தியமா வந்து சும்மாவே விட மாட்டேன் அப்படின்றமா வந்து சொல்லிட்டு இப்போ மகேஷ்க்கு வந்து போன் பண்றாங்க. மகேஷ்க்கு போன் பண்ணி நடந்தது எல்லாத்தையுமே சொல்றது மட்டும் இல்லாம, உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த ஆதாரத்தை நீ போயிட்டு கார்த்திக் கிட்டயும் அஞ்சலி கிட்டயும் காட்டினேனா போதும். உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ, அதாவது இதுக்கு முன்னாடி அடிக்கடி வந்து நீ வந்து அஞ்சலி கிட்ட இருந்து நகை வாங்கிட்டு போறது, பணம் வாங்கிட்டு போறது, இந்த மாதிரி நிறைய எவிடன்ஸ் நான் வச்சிருக்கேன். அதை வச்சு உன்னை வந்து என்னால மிரட்ட முடியும். ஆனா நான் மிரட்டுறதுக்காக வந்து இந்த ஒரு விஷயத்த செய்யல. நீ எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து உனக்கு நான் பணத்தை கொடுக்குறேன். ஆனா அஞ்சலியை பத்தின ரகசியத்தை வந்து நீ கார்த்திக் கிட்ட சொல்லணும். அதுதான் வந்து நீ எனக்கு செய்யற மிகப்பெரிய பேவரா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து இப்போ நம்ம இலக்கியா வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ கார்த்திக், அதாவது கார்த்திக் வந்து வீட்டுல ஏற்கனவே அஞ்சலி மேல பயங்கர கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா தன்னோட அண்ணனை வந்து இத்தனை வருஷமா வந்து தன்னோட அண்ணனா பார்த்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து இந்த அஞ்சலி இருந்துட்டு அவர் ஒரு அனாதை அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதை நம்ம கார்த்திகாலே வந்து தாங்கிக்க முடியல. அதே மாதிரி நம்ம கார்த்திக் பயங்கர கோவத்தில் இருக்கும் போதுதான் இந்த இவன் வந்து மகேஷ் மாஸ் என்ட்ரி வந்து கொடுக்குறான். மாஸ் என்ட்ரி கொடுத்து மகேஷ் நீ எதுக்காகடா இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பதட்டத்தோட வந்து கேட்க ஆரம்பிச்சான். பொறு அஞ்சலி, ஏன் இவ்வளவு அவசரப்படுற? உங்ககிட்ட அடிக்கடி பணம் கேட்டு எனக்கு சலிச்சு போச்சு. மாசம் 1 லட்சம் 2 லட்சம் இப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு இருக்கேன். நானும் வந்து லைஃப்ல செட்டில் ஆக வேணாமா? அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு நல்ல ஆஃபர் வந்துச்சு. உன்னோட எவிடன்ஸ், அதாவது நீ வந்து டாக்டர் கிட்ட பேசிட்டு இருந்த இல்லையா, அந்த ஒரு ஆதாரம் எங்கிட்ட இருக்கு. அதை வந்து கார்த்திக் கிட்ட காமிச்சா எனக்கு பல கோடி வந்து தரப்போறதா வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றமா வந்து சொல்லி இந்த அஞ்சலிக்கு ஒரு சரியான ஆப்பை கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த கார்த்திக் இருந்துட்டு எதுக்காக இவன் வந்திருக்கான் அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. ஒரு பக்கம் பிரதர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் எல்லாத்தையும் உண்மையோட வந்து சொல்றேன். இந்த போன்ல ஒரு வீடியோ இருக்கு. அந்த ஒரு வீடியோ பாத்தீங்க அப்படின்னா அஞ்சலியை வந்து நீங்க அடிச்சு விரட்டிடுவீங்க. அதுதான் வந்து எனக்கு வேணும். இந்த வீடியோவை நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் கிட்ட காட்ட ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்த கார்த்திக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஏன்னா அதுல இந்த அஞ்சலி வந்து இப்போ பிரெக்னென்ட்டாவே இல்லாம அவ வந்து இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஏமாத்திட்டு இருந்தா. ரெட்டை குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் தாண்டி இந்த அஞ்சலியால இனிமே எப்பவுமே பிரெக்னென்ட் ஆகவே முடியாது அப்படின்ற ஒண்ணும் வந்து இதுல தெளிவா தெரிய வருது. இதை பார்த்ததும், அதாவது அந்த வீடியோவை பார்த்ததும், என்ன அஞ்சலி இது, இதுல நடக்கிறதெல்லாம் உண்மையா? நீ பிரெக்னென்ட்டா இல்லையா? எங்க எல்லாரையுமே ஏமாத்திட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி வந்து அடி அடி நடிச்சு வெளுத்து கட்ட போறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.